Hi guys, welcome to my channel Adith Times. சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். சைக்கிள் ஓட்டுறது யாருக்கு தான் பிடிக்காது. அதுவும் இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் சைக்கிள் ஓட்டினா ரொம்பவும் ஜாலியாக இருக்கும். ஸோ நான் இது வரைக்கும் ஹில் ஸ்டேஷன்ஸ்லாம் சைக்கிள் ஓட்டினது கிடையாது. உங்களில் யாராவது சைக்கிள் ஓட்டி இருந்தீங்கன்னா அதுவும் ஹில் ஸ்டேஷன்ஸில் அவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த உலகத்தில் எவ்வளோ சைக்கிள்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியுமா? அதாவது எவ்வளோ சைக்கிள்ஸ் யூஸ் பண்ணப்பட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 1 பில்லியனுக்கும் அதிகமான சைக்கிள்ஸ் இந்த உலகத்தில் யூஸ் பண்ணப்பட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு எத்தனை பைசைக்கிள்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா 3,64,000 பைசைக்கிள்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாம். இதை ஒரு மணி நேரத்துக்கு கன்வெர்ட் பண்ணால் 15,000 பைசைக்கிள்ஸ்னும், அதே மாதிரி இதை ஒரு நிமிஷத்துக்கு கன்வெர்ட் பண்ணால் 253 பைசைக்கிள்ஸ்னும், இதுவே இதை ஒரு செகண்டுக்கு பார்த்தா 4 பைசைக்கிள்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களாம். 2018 ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. அது என்னன்னா, ஒரு டிராஃபிக்கில் நிறைய வண்டிலாம் நிற்கும் இல்லையா, அப்போ ஒரே ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தான் அவங்க சைக்கிள்ஸை பார்த்துருக்காங்க. மீதி எல்லாமே மற்ற வண்டிகள், இந்த காரு, பைக்கு, டாக்ஸி, அது இதுன்னு நிறைய பார்த்துருக்காங்க. ஸோ 1% தான் பைசைக்கிள்ஸ் இருந்துச்சுன்னு, அதே மாதிரி 77% கார்ஸு, டாக்ஸிஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் குறைஞ்சிருக்கு. அது என்னன்னா, பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு சைக்கிள்லையும் நடந்து போவாங்க இல்லையா கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி எல்லாம், அது ரொம்பவும் அதிகமாக இருந்துச்சு அவங்களோட எண்ணிக்கை. ஆனால் இது ரொம்பவும் குறைஞ்சிருக்குன்னு இப்போ சொல்கிறாங்க. அது எவ்வளோனா, ஸ்கூல் பசங்களாம் நடந்து போகிறதும் சைக்கிளில் போகிறதும் இப்போ 82% 14% கடந்த 30 வருஷத்தில் குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. டென்மார்க் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் பைசைக்கிளோட யூசேஜ் ரொம்பவும் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா, அங்கே இருக்கிற மக்களில் 10ல் 9 பேர்கிட்ட பைசைக்கிள் கண்டிப்பாக இருக்குமா. அதே மாதிரி அங்கே 10ல் 4 பேர்கிட்ட மட்டும்தான் கார் இருக்குன்னு சொல்கிறாங்க. பைசைக்கிள் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ கேஸஸை சேவ் பண்ணுதுன்னா, கிட்டத்தட்ட 238 மில்லியன் கேலன்ஸ் ஆஃப் கேஸஸை சேவ் பண்ணுதான். இந்த உலகத்தில் ரொம்பவும் எக்ஸ்பென்சிவான சைக்கிள் எதுனா அது கோல்டு எக்ஸ்ட்ரீம் மவுண்டன் பைக் அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா இது ஃபுல்லாகவே 24 கேரக்டர் கோல்டால் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதில் டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதோட விலை என்னன்னா $1 மில்லியன். டோர் ட ஃப்ரான்ஸ் அப்படின்ற ரொம்பவும் ஃபேமஸான ஒரு பைசைக்கிள் ரேசிங் ஸ்போர்ட்ஸ் ஒன்று இருக்குது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1903 ஸ்டார்ட் பண்ணாங்களாம். இந்த ஸ்போர்ட்ஸ் ரேசிங், இந்த ரேசிங் டோர்னமெண்ட் ரொம்பவும் வேற லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அமெரிக்க சைக்கிளிஸ்டான ஒருத்தர், அவர் பேர் என்னன்னா லான்ஸ் ஆம்ஸ்ட்ராங். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ரேசிங்கில் மொத்தம் 7 டைட்டில்ஸ் வாங்கியிருக்காரு. எப்போ இருந்துன்னா 1999 2005 வரைக்கும் வாங்கியிருக்காரு. சரி, இவரை மட்டும் ஏன்டா இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்டால், இவர் இதுக்கும் கேன்சர்லேருந்து சர்வைவ் ஆன ஒரு பர்சனா. ஓகே காய்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.